அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இது இன்ட்ராடே அனலைஸ். இன்ட்ராடேக்கு மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷனலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரி. பண்ணலாம், அதுவும் அந்த பொசிஷன் கிளாஸ் நம்ம பொசிஷன் வேல்யூலாம் போட்டு முடியாது. வீக்லி லெவல்ஸும் மந்த்லி லெவல்ஸ் எல்லாம் அதை வைத்து பண்ணலாம். அது 1000% ரிஸ்க் எடுத்தா ரிவார்டும் கிடைக்கும். நாம அது இல்லாமல் அது அப்பப்போ சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், கரெக்டுங்களா? ஆனால் ஆப்ஷன் பையிங் பொசிஷன் எடுத்து பண்ணக்கூடாது. செல்லிங் வேணா நீங்க பொசிஷன் செல்லிங்கான தான் அது நல்லதாக இருக்கும். ஆப்ஷன் பையிங் ஏன் இன்ட்ராடே மட்டும் நம்ம கொடுக்குறோம்னா, இன்ட்ராடேல தான் அந்த ட்ரேட் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் ஆகிடும். உங்க டார்கெட் உங்களுக்கு தேவையானது அன்றைய தினம் கிடைச்சிருச்சா, எவ்வளோ 10 புள்ளியா, 5 புள்ளியா, 15 புள்ளி, 20 புள்ளியா, 25 புள்ளியா, 30, யுவர் விஷ், அது என்ன ஏதோ அந்த புள்ளி கிடைச்சிருச்சா நீங்க எக்ஸிட் ஆயிடணும். அது 1000, அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் ஏறிக்கலாம், டபுள் ஆகிடலாம், ட்ரிபிள் ஆயிருக்கலாம். அது நீங்க பார்க்கக்கூடாது. நாம தொழில் பண்றோம். அந்த தொழில் தினமும் ஜெயிச்சு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள்ல எதை சம்பாதிச்சுட்டு இன்னொரு நாள் விடுறது, அதுக்கு பேர் கேம்லிங். அப்படி கிடையாது. இது மேக்ஸ், மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்கிறது தான் நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில தான் பங்குச்சந்தை இயங்குது. அது இன்ட்ராடேவா இருக்கட்டும், பொசிஷனா இருக்கட்டும், எல்லாமே. நாம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இலியட் வேவ், நியூஸ் எதுவுமே காதுல வாங்கக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், அந்த ரூல் அதுக்கு வகுத்தணும், அது என்ன சொல்லுது அதுபடி செய்யணும். சரி, இப்போ நம்ம கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் செப்டம்பருக்கு அப்புறமா இப்பதான் 4 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் எடுக்கிறேன். ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டீட்டெயில் கேட்டவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேன். அனுப்பாத யாராவது ரிசீவ் ஆகாம இருந்தால் அவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரூல் கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி என்னன்றதெல்லாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு லெவல் இந்த சைக்கிளை மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. தினமும் எனி சைக்கிள் நம்மளால கொடுக்க முடியுங்க. இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான். இதை வச்சுலாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணவே, ஏன்னா இது ட்ரெண்டுக்காக மட்டும் பயன்படுத்திப்பாங்க. இல்ல இந்த சைக்கிளே நமக்கு என்ட்ரியும் கிடைச்சதுனாக்கா அழகா இதையும் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு எங்க நம்ம எடுக்கணும், எந்த சைக்கிள் எடுக்கணும், எல்லாமே ரூல் இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனே. இது ஒரு சைக்காலஜி. ஓகேங்களா? டோட்டலி சைக்காலஜி. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். 23,800 புட்டு 98 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆனால் நிப்டி அப்சைட் செல்லும். நான் என்ன சொல்றேன், இதை வாங்குவீங்கன்னு சொன்னீங்க, நிப்டி ஏறும். அதே 98 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா 23,800 புட்டு நிப்டி இறங்கும். அப்போ ஏன் இவர் மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்காம இங்க நம்ம சொல்லி மார்க்கெட்டை சொல்றாரு அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். உங்களுடைய சிந்திக்கிற திறனுக்காக மட்டுமே இந்த வீடியோஸ், வேற ஒரு நோக்கமும் கிடையாது இந்த வீடியோ போடுறதுல. ஓகேங்களா? சரி, இப்போ 98 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா நீ அப்படி கிடையாது. கீழே இருக்குன்னா கீழே இருக்குன்றது மீனிங் கிடையாது. அது ப்ராப்பரா இருக்கா, ஃபால்ஸா இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். சும்மா கூட ட்ராப் வைக்கிறது மேலே நிற்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கீழே சும்மாவே இருப்பாங்க, திடீர்னு ஒரே கேண்டில் தூக்கிடுவாங்க. இவங்க மேல இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரே கேண்டில் இறங்கிட்டுருவாங்க பெருசா. அப்ப ஹெவியா லாஸ் ஏற்பட்டுரும். இப்போ இதெல்லாம் ஏன் நம்மளை ட்ராப் பண்ணி எப்படி ஏமாத்துறாங்க, எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? அதே போல இங்க இருந்து மேல இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட விலையில போயிட்டு எய்தர் அங்கிருந்து இங்கிருந்து திரும்பணும், ஆர் அங்கிருந்து அப்போ. அதே போல கீழே வந்தா ஒரு விலையில இங்கிருந்து திரும்பணும், ஆர் அங்கிருந்து டவுன் ஆகணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட விலையில போயினா அடுத்த டிசிஷன் அது மாத்தும், எய்தர் அதே டைரக்ஷன் ஆர் ரிவர்சல் டைரக்ஷன். அப்ப அதெல்லாம் அங்க சடன் ரூல்ஸ், அதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே ஓனா கூட பிராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாம் கூட கிடையாது. நீங்களே பிராக்டிஸ் பண்ணா நிறைய கத்துக்க முடியும். ஆனா காலங்கள் நிறைய ஆகும், வருடக்கணக்கு ஆகும். அப்ப பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஓகே நம்ம போடுறதெல்லாம் நடக்குதுன்னாக்கல தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷனை பற்றி பேசிக் கொஸ்டின் கேட்டாவே மேக்சிமம் யாருக்குமே தெரிய மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால அது சார் நல்லா படிச்சுட்டு பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.